இந்த நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு. 1 ஏக்கரா 27 சென்ட். இந்த முள்ளு வேலி போட்டிருக்கிறது பாருங்கள், ரோட் பாயிண்ட்லேயே இருக்குது பாருங்கள். இதில் ஒரு கிணறு இருக்குது, ஒரு ஆயில் இன்ஜின் மோட்டர் இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது, அதே மாதிரி எதுவும் இதுவும் கிடையாது, போர் கிடையாது. விற்பனைக்கு வந்திருக்கு. 1 ஏக்கரா 27 சென்ட்டுங்க பாருங்கள், விற்பனைக்கு வந்து. இது இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தருமபுரி மாவட்டம் காரியமங்கலத்துலேருந்து மேற்கு திசையை நோக்கி ஒரு 9 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். பாருங்கள், விற்பனைக்கு வந்திருக்கு. ஒரே ஓனருங்க இந்த இடத்துக்கு. 1 ஏக்கரா 27 சென்ட்டு. ஏக்கரா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 75 லட்சம் எதிர்பார்க்குறாங்க. உட்காந்து பேசினா முன்ன பண்ண முடிக்கலாம். ரோட் பாயிண்ட்லேயே இருக்குது. நல்ல ஒரு அருமையான நிலம். இன்னும் ஒரு மரம், ஒரு தென்னை மரம் வந்து ஒரு 20 மரம் இருக்கும் வரப்பில். பாருங்கள், ஒரே ஓனர் தான். முன்னாடியே பாருங்கள் கிணறு இருக்குது, அது ரோட் பாயிண்ட்லேயே இருக்கிறது. இதுதான் கிணறு. பாருங்கள், விற்பனைக்கு வந்திருக்கு. ஆயில் இன்ஜின் மோட்டர் தான் வச்சுருக்காங்க. பாருங்கள், 1 ஏக்கரா 27 சென்ட்டு. ஏக்கரா 75 லட்சம் சொல்கிறாங்க. உட்காந்து பேசினா முன்ன பண்ண முடிக்கலாம். ரோடு மேலே இருக்குது. காரியமங்கலத்துலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம். காரியமங்கலத்துலேருந்து மேற்கு திசையை நோக்கி வரணும், இந்த இடத்துக்கு வரணும்னா. பாருங்கள், ஒரு அருமையான இடம் தான். விற்பனைக்கு வந்திருக்கு. ரோட் பாயிண்ட்லேயே இருக்குது. நல்ல ஒரு இடம். ஒரு 25 தென்னை மரம் வரும், அந்த வரப்பு ஓரமாக வச்சுருக்குறாங்க. இதை விட்டு பாருங்கள், பக்கமெல்லாம் விவசாயம் நடக்குது. தண்ணிக்கிற ஏரியா தான். நல்ல ஒரு அருமையான இடம். ரோட் பாயிண்ட்லே 1 ஏக்கரா 27 சென்ட்டு. பாருங்கள், நல்ல ஒரு அருமையான இடம் தான். ஏக்கரா 75 லட்சம் தான் சொல்கிறாங்க. உட்காந்து பேசினா கம்மி ஜாஸ்தி முடிக்கலாம். பாருங்கள், விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த கேட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கேட் போட்டிருக்கிறது தான். கேட்லேருந்து அந்த கடைசி வரலையும் பாருங்கள் வேலி போட்டிருக்காங்க, முள்ளு வேலி. 1 ஏக்கரா 27 சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்கு. பாருங்கள், நம்ம காரியமங்கலத்துலேருந்து 9 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் மேற்கு திசையை நோக்கி.